என்னங்க யோசிக்கிறீர்கள்? இல்லங்க, நம்மளோட தமிழர்கள் செஞ்ச செயலெல்லாம் பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்குதுங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? வான் மண்டலத்திற்கு கோள்கள் 50ன்னு அப்பவே கணித்து நவக்கிரகம் 3 வகுத்து வச்சிருக்காங்க. திசைகளை 8ஆ பிரிச்சு ஒவ்வொரு திசைக்கு ஒரு காவலன் இருக்கான்னு இந்த உலகத்துக்கு காட்டினாங்க. இசையில 7 சுரங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த 7 இசையிலையும் இறைவனை பார்த்தவங்க நம்ம தமிழர்கள் தாங்க. சுவைகளை 6ஆ பிரிச்சு உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு வாழ்ந்தவங்க நம்ம தமிழர்கள் தாங்க. அது மட்டுமா, நிலத்தை 5ஆ பிரிச்சு நிலத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்வியலை மாத்தி வாழ்ந்திருக்காங்க. நம் தமிழர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4ஆ வகுத்து செம்மையா வாழ்ந்திருக்காங்க. இயல், இசை, நாடகம்னு தமிழை முத்தமிழா வளர்த்து முப்பரிமாணமா பார்த்தவங்க நம் தமிழர்கள். உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறளை ஈரடி வெண்பாவில தந்து ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு வழிவகை செய்தவங்க. இந்த உலகமே ஒன்றுதானே உறக்க சொன்னவங்க நான் தமிழர்கள் தாங்க. ஆனா இப்போ அந்த தமிழர்களோட பெருமைகள் கொஞ்சம் கொஞ்சமா மறந்தே போறாங்கங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட கருத்து பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.